கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் LK சுதீஷ் ஆகியோர் நேரில் சென்று விஜய்க்கு அழைப்பு விடுத்ததை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இந்த அழைப்பு கொடுத்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளரும் நடிகருமான விஜயகாந்திற்கு வர 28ஆம் தேதி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு நிகழ்ச்சியாக அனுசரிக்கப்பட இருப்பதாக கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது தேமுதிக சார்பில். எனவே இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்கு அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சுதீஷ், அதே போல மறைந்த விஜயகாந்தின் மகன் பிரபாகரன் உள்ளிட்டவர் நேரில் அழைப்பு விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நேரடியாக அவர் இல்லத்தில் சென்று அழைப்பானது விடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல துணை பொதுச் செயலாளர் சுதீஷ், அதே போல விஜய பிரபாகரன் ஆகிய இருவருமே நேரில் சந்தித்து தற்போது அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்புதல் இதழில் கூட அவருடைய சின்ன சிலை ஒன்று, விஜயகாந்தினுடைய ஒரு உருவம் பொறித்த சிலை ஒன்றும் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிக்கும் அழைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல விஜய் ஏற்கனவே கலந்து கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜயகாந்தனுடைய மறைவுக்கு நேரில் விஜய் அஞ்சலி செலுத்தினார். எனவே இந்த நிகழ்வில் விஜய் உறுதியாக கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.